வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்தினுடைய 6வது மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டமானது காத்திருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் காணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. சிவாய நமகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களானது இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய வணிகத்திலுமே முதலீடு செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்க்க, பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி உள்ளிட்டவை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அதேபோல் இந்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவையும் பெற முடியாது. இந்த காலகட்டத்தில் நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதேபோல் உங்களுடைய காதல் உறவானது மற்றும் திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் பாதியில் ஏற்படக்கூடிய கவலைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாதிக்காது என்பது நிம்மதியை தரக்கூடிய விஷயம். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் மிக மிக இனிமையானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கு. உறவுகளானது இனிமையாக மாறும். மேலுமே உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் நீங்கள் செலவிடுவதற்கான காதலானது இப்பொழுது கை கொடுங்க. உடனடியாக திருமணமானது நடக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா செலவு செய்வீர்கள். அதே போல வாழ்க்கை துணையினால நல்ல ஆதாயங்களானது உங்களுக்கு ஏற்படும். உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய மேலுமே உங்களுடைய இந்த முயற்சி எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கும். நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்தால், வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தால் சில நாட்களிலேயே அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில நல்ல செய்திகளானது உங்களுக்கு இப்போது கிடைக்குங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரிகளினுடைய மத்தியில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரையும் சந்திக்கலாம். அவர் மூலமாக எதிர்காலத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்தினுடைய பாதையானது பார்த்தீங்கன்னா திறக்கப்படும். அதேபோல் உங்களுடைய பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா பின்பற்ற வேண்டும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அறிவுத்திறன்களானது அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். அதே போல ராசியில இருக்கக்கூடிய குரு மன நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பாரு. சாமர்த்தியமாக காரியங்களையும் பார்த்தீங்கன்னா செய்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் சனி இருப்பதனால தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை காணலாம். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். அதே போல வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமைகளானது இப்பொழுது கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்கும். குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறிது நிம்மதியானது குறையக்கூடும். சுற்றத்தினர்களுடைய வருகையானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. அதேபோல் குடும்ப வருமானங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழலாம். அதேபோல் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு அறிவு திறன்களானது அதிகரிக்குங்க.
இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு பண வரவுகளானது இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தோண்டும். வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்குமே வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க. வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து சேரும். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடிய காரியங்களானது முடியுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதேபோல் எதிர்பாராத அளவிற்கு பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. கடும் சீரம், விவாதங்கள், கழகம், அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இவை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கவும், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்குமே பார்த்தீங்கன்னா செவி சாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமான ஒரு பண வசதிகளானது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வேண்டியபடியே கிடைக்கும். மேலுமே தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடந்தேறும். அதேபோல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் உங்களுக்கு அகலும். அதேபோல் பொருள் வளங்களானது சிறக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடர வாய்ப்புகள் உண்டு. தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும். இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்தும் கொள்வீர்கள். மேலுமே ரிஷபராசிக்காரர்கள் புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். பணவரவானது கணிசமாக இப்பொழுது காணப்படும். அதேபோல் மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு இப்பொழுது புதிய வாகனத்தையும் வாங்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகளானது இருக்கும். அதேபோல் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது கிடைக்கும். அதே நேரங்களில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது உயரும். மேலுமே அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறக்கூடும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்கள் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கணவருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு காணப்படும். அலுவலகத்தில் கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கு. பணிகளில் உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரங்களில் எதிர்பார்த்ததை விட விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுய வியாபாரிகள், அதாவது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பற்று வரவில் கவனங்களானது தேவைப்படுகிறது. இந்த
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.